வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ரோஷானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். பிள்ளையான் கைது விவகாரத்தில் ஞானசார தேரர் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு. இலங்கைக்கு நகர்வெடுத்துள்ள இந்திய போர்க்கப்பல். சிங்களவர்களை நோக்கி நீட்டப்படும் கரம். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தாரி தொடர்பில் கம்மன் பிளவின் பரப்புரை. தமிழ் மக்களிடத்தில் அதிகரித்துள்ள அரசியல் கட்சிகள். இந்திய துணை ஜனாதிபதி சொல்லிச் சென்ற விடயம். ஈரானின் இலக்கு பட்டியல். எண்ணெய் உற்பத்தி தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப் போவதாக அதிரடி அறிவிப்பு. நடுக்கடலில் 3 கப்பல்களை தாக்கியுள்ள ஈரான். ஹார்முஸ் நீரிணையில் அதிரடி. தொடரும் பதற்றம். இனி விரிவான செய்திகள். தற்போது கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானிடமிருந்து மிக முக்கியமான தகவல் கிடைக்கப் பெற்றிருப்பதாக ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க உள்ளிட்ட அரசாங்கம் பகிரங்கமாக வெளியிட்ட கருத்தானது உண்மைக்கு புறம்பானது என காலக்கொடு அத்திஞானசார தேரர் தெரிவித்திருக்கின்றார். ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது இந்த ஒரு விடயத்தை அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். பிள்ளையான் கைது செய்யப்பட்ட போது அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய மிக முக்கியமான தகவல்கள் கிடைக்கப்பெற்றதாக ஜனாதிபதி அமைச்சர்களும் பகிரங்கமாக தெரிவித்திருந்தனர். எனினும் ஓராண்டுக்கு பிறகு தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கைகளில் அந்த தகவல் எதுவும் இல்லை. அவை மாயமாகியுள்ளன. பிள்ளையான் கூறியதாக சொல்லப்படும் தகவல்கள் அந்த அறிக்கை உறுதிப்படுத்தவில்லை. குறிப்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் சமர்ப்பித்த பி அறிக்கையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கும் பிள்ளையானுக்கும் இடையில் நேரடி தொடர்பு இருப்பதாக எந்தவொரு விடயமும் உள்ளடக்கப்படவில்லை. மட்டக்களப்பு சிறையில் இருந்தபோது சக்ரன் காசிமின் குழுவினருக்கும் பிள்ளையானுக்கும் இடையில் தொடர்புகள் ஏற்படுத்தப்பட்டதாக ஆசாத் மௌலானா குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தார். தற்போது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள உத்தியோகபூர்வ ஆவணங்களில் இத்தகைய தகவல்கள் ஏன் இடம்பெறவில்லை? அரசியல் லாபங்களுக்காக கூறப்பட்ட இத்தகைய கருத்துக்கள் உண்மைக்கு அப்பாற்பட்டவை என்பது இப்போது நீதிமன்ற அறிக்கைகளினூடாக தெரிய வந்துள்ளது என தெரிவித்துள்ளார். இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS நிருக்ஷாக் எனும் போர்க்கப்பல் நேற்றைய தினம் காலை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. இந்த கப்பலை இலங்கை கடற்படையினர் கடற்படை மரபுகளுக்கு இணங்க முறைப்படி வரவேற்றுள்ளனர். இந்த கப்பல் இலங்கையின் தங்கியிருக்கும் காலப்பகுதியில் இலங்கை கடற்படையினருடன் இணைந்து கலப்புவாயு முக்குளிப்பு பயிற்சி எனும் விசேட கூட்டு பயிற்சியில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் மூலம் இருநாட்டு கடற்படைகளின் முக்குளிப்பு பிரிவினருக்கு இடையே அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளவும் அவர்களின் தொழில்முறை திறன்களை மேம்படுத்தவும் வாய்ப்பு ஏற்படும் என இலங்கை கடற்படை தெரிவித்தது. மேலும் இருநாட்டு கடற்படைகளுக்கும் இடையிலான நல்லுறவையும் ஒத்துழைப்பையும் மேம்படுத்தும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பல்வேறு சுமூகமான நிகழ்வுகளில் கப்பல் ஊழியர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். அத்துடன் நாட்டில் முக்கிய கலாச்சாரம் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கும் அவர்கள் விஜயம் செய்ய திட்டமிட்டுள்ளனர். ஆழ்கடல் முக்குளிப்பு ஆதரவு கப்பல் வகையைச் சேர்ந்திருக்கக்கூடிய INS நிரேக்ஷாக் கப்பலின் கட்டளை அதிகாரியான சைலேஷ் குமார் தியாகி என்பவர் கடமையாற்றுவதாகவும் மேலும் தெரிவிக்கப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார் என்பது என்னுடைய புத்தகத்தில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றேன் என்று முன்னாள் அமைச்சர் உதயன் கம்மன் பில தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தியாளர் மாநாட்டின் போதும் இந்த விடயத்தை அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் அருத்தந்தை சிறில் காமெடி தெரிவித்துள்ள கருத்து சிங்கள மற்றும் கத்தோலிக்க இன நல்லிணக்கத்திற்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் ஒன்றாக அமைந்துள்ளது. இதன் மூலம் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்தை சிங்கள பௌத்தர்கள் மீது சுமத்துவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் பற்றி நான் எழுதிய புத்தகத்தில் பிரதான சூத்திரதாரி யார் என்று தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். குண்டு தாக்குதலை நடத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக பெயரிடப்பட்ட இப்ராஹிம் நிதி வழங்கியுள்ளதை ஆதாரத்துடன் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. குண்டு தாக்குதல்கள் சம்பவத்தின் பின்னணியில் இராணுவ புலனாய்வு பிரிவு இருப்பதாக கத்தோலிக்க சபையின் அருத்தந்தை சிறில் காமினி குறிப்பிட்டுள்ளமை கவனத்திற்குரியது. குண்டு தாக்குதல் சம்பவத்தை சிங்கள பௌத்தர்கள் மீது சுமத்துவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னணியில் நான் புத்தகம் எழுதி உண்மையை வெளிப்படுத்தினேன். எனது புத்தகம் மற்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் தொடர்பில் அரசாங்க
அரசாங்கம் இதுவரையில் மறுப்பு தெரிவிக்கவில்லை. ஆகவே இந்த விடயம் குறித்து ஆளும் தரப்புடன் பகிரங்க விவாதத்தில் ஈடுபட தயார் என குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கு தமிழர்களிடத்தில் கட்சிகள் அதிகரித்துள்ளன. ஓரளவு அதனை ஒழுங்குக்குள் கொண்டு வாருங்கள் என இந்திய துணை ஜனாதிபதி தம்மிடம் வலியுறுத்தியுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் நடைபெற்றிருக்கக்கூடிய செய்தியாளர் சந்திப்பின் போது இந்த விடயத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார். அவர் மேலும் தெரிவித்ததாவது: தமிழ் மக்களிடத்தில் கட்சிகள் அதிகரித்து விட்டன. அவற்றை ஓரளவுக்கு ஒழுங்குக்கு கொண்டு வாருங்கள் என இந்திய துணை ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் ஸ்ரீதரன் மற்றும் எனது கைகளை பிடித்துக் கொண்டு வலியுறுத்தியதுடன் இந்த ஆழமான விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் வீட்டுக்கு வீடு கட்சிகள் உருவாகிவிட்டன. மாவட்டத்திற்கு மாவட்டம், மாகாணத்திற்கு மாகாணம் என ஒவ்வொரு கட்சிகள் உருவாகிவிட்டன. இத்தனை கட்சிகள் உள்ளன என உண்மையில் அவர்களுக்கு தெரியாது என்றும் இந்திய உப ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அத்துடன் இது ஆரோக்கியமானது அல்ல என்றும் அனுபவமும் அரசியல் ஞானமும் உள்ள ஒரு கட்சியான பாரதிய ஜனதா கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அமைச்சரவை உறுப்பினராகவும் இருந்து ஒருவர் தெரிவிக்கும் போதும் அதை நாங்கள் கவனத்திற்கொண்டு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவர் கூறிய கருத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை எமக்கு இருக்கிறது என குறிப்பிட்டார். மேலும் துணை ஜனாதிபதி ராதாகிருஷ்ணனுடனான சந்திப்பு மிக ஆரோக்கியமானதாக இருந்தது. தமிழன் என்ற வகையில் அவரது அனுபவம் எமது கருத்துக்களை சொல்லக்கூடியதாகவும் நமது பிரச்சனைகளை உணர்ந்து கொள்ளக்கூடியதாகவும் இருந்தது. அரசியலமைப்பு சம்பந்தமாக மட்டுமல்ல, மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாகவும் நாம் அவரிடம் தெரிவித்திருந்தோம் என CVK சிவஞானம் தொடர்ந்தும் சுட்டிக்காட்டியிருந்தார். ஈரானின் எச்சரிக்கை: ஈரானின் தெற்காண்டிய நாடுகளின் நிலங்களையோ அல்லது வசதிகளையோ எதிரிகள் ஈரானை தாக்க பயன்படுத்தினால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் எண்ணெய் உற்பத்திக்கு அவர்கள் விடை சொல்ல வேண்டியிருக்கும் என்று ஈரான் ராணுவ தளபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். அந்த நாட்டின் அரசுக்கு உட்பட்ட ஃபியாஸ் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்ட தகவலின்படி இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் விண்வெளி படைப்பிரிவு தளபதி இந்த எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளார். முன்னதாக பாரசீக வளைகுடா நாடுகளில் சில ஈரானின் எதிரிகளுக்கு தங்களுடைய நிலப்பரப்பை பயன்படுத்த அனுமதி வழங்கியதாகவும் இதுபோன்ற செயல்கள் தொடர்ந்தால் அந்த நாடுகளில் பொருளாதார வாழ்வாதாரம் ஆபத்தில் சிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஈரானின் தாக்குதல் இலக்கு பட்டியல் தற்போது ராணுவ தளங்களை தாண்டி விரிவடைந்துள்ளதாகவும் மத்திய கிழக்கில் உள்ள முக்கிய எண்ணெய் களங்கள் மற்றும் சுத்திகரிப்பு நிலையங்களும் இதில் சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, குவைத், கட்டார் மற்றும் பஹ்ரைன் ஆகிய நாடுகளில் உள்ள சில முக்கிய இடங்கள் குறிப்பாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. இந்த வளைகுடா நாடுகளில் பல அமெரிக்கா நாட்டின் கூட்டாளிகளாக இருப்பதுடன் சில நாடுகளில் அமெரிக்க ராணுவ தளங்களும் உள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஈரான் ஊடகங்கள் வெளியிட்டுள்ள தகவலின் அடிப்படையில் ஹார்முஸ் நீரிணையில் தாக்குதலுக்குள்ளான 3 கப்பல்களையும் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை இலக்காக கொண்டுள்ளமை தெரிய வந்திருக்கிறது. ஏஜென்சி தெரிவித்ததாவது: ஜூஃபோரியா எனப்படும் கப்பல் தாக்கப்பட்டு தற்போது ஈரான் கடற்கரைக்கு அருகில் நிலை தடுமாறி நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் MSC பிரான்செஸ்கா மற்றும் எபமினோண்டஸ் எனப்படும் கப்பல்கள் IRGC கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டு ஈரான் கடற்கரை நோக்கி திருப்பப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தகவல் IRGC கடற்படையின் அறிக்கையை மேற்கோள் காட்டி ஈரான் ஊடகங்கள் வெளியிட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இத்துடன் தாய் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.